வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதை உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். அதுவும் முடியவில்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு. அதை ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்தது என்று சிந்தித்து கொண்டே இருப்பதால் உன் மனம்தான் குழப்பமடையுமே தவிர எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. எது வருகிறதோ, எது உன் வாழ்வில் அடைகிறதோ, உன்னை அடைகிறதோ அதை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் வீழ்ந்திக்கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமோ என்று மலர்களோ வருந்துகிறதா? வருந்துவதே இல்லை. வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது என்பதுதான் உண்மை. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள்தான் இறைவனடி சேருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எனவே நான் அடிக்கடி கூறுவது, இங்கு எதுவுமே நிரந்தரமே அல்ல, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை தீர்க்கமாக செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன பேசினார்கள் என்பதை சிந்தித்து நீ செயல்பட ஆரம்பித்தால் மற்றவர்கள் பேசுவதை தான் நீ சிந்திக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை நீ திறம்பட வாழவே முடியாது. யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றுமே வீண் போகாது. வாய்ப்பு வரும் வரை அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை தவற விட்டுவிட்டு பின் வருத்தமடையாதே. ஏனென்றால் வாய்ப்பு மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று உனக்கு ஒரு வாய்ப்பு வந்தால் அது வேறு ஒருவருக்கு மற்றொரு நாள் போகும். எனவே வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள்.